அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தரை ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சிலரை என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த தன்னம்பிக்கையான வார்த்தைகள் அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு அடைய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுவும் படித்ததில் பிடித்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயதாக இருக்கும் பொழுது அவர் பள்ளியிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வந்து தன்னுடைய தாயார்கிட்ட கொடுப்பார். அம்மா, இதை தலைமை ஆசிரியர் உங்களோட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அம்மா அந்த கடிதத்தை படிச்சுட்டு கண்ணீரோடையே அந்த பையனுக்கு படித்து காட்டுவாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததா அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் கூறுவாங்க அந்த மகனிடம் அப்படின்னா, உன்னுடைய அறிவுத்திறனுக்கு இந்த பள்ளி அதற்கு தகுதியானதாக இல்லை. உங்களுடைய மகன் உள்ள திறமைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இங்கே ஆசிரியர்களும் இல்லை. அதனால் உங்களுடைய மகனை நீங்கள் வீட்டிலையே வச்சுக்கிட்டு நல்ல கல்வியை சொல்லி கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா தன்னுடைய மகனிடம் கண்ணீர் பழக அந்த லெட்டரை படிப்பாங்க. அந்த லெட்டர் படித்து அதன் பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாட்கள் கடந்தன. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தாயார் இறந்து போயிடுறாங்க. ஒரு முறை அவர் தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த பள்ளியில் எழுதிய லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த லெட்டரை படிக்கிறார். அப்போ தான் அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்க உண்மையான நிகழ்வை அவர் தெரிஞ்சுப்பார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மகன் மனம் நலம் குன்றியவனாக இருக்கிறான். அதனால் இங்கே பள்ளியில் எங்களால் வச்சுக்க முடியல, வீட்லேயே வச்சுருக்குங்க அப்படின்னு எழுதியிருக்கும். இதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண் கலங்கிட்டு அந்த கடிதத்துக்கு கீழே எழுதுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் நலம் குன்றிய தாமஸ் ஆல்வா எடிசனை அவருடைய தாயார் பல கண்டுபிடிப்பாளராக மாற்றியுள்ளார் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ எப்பேற்பட்ட வாக்கியம் பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்களேன். ஒருத்தர் அந்த பையனுடைய குறைகளை சொல்லி அவனை டீக்ரேட் பண்ணும்போது கூட ஒரு தாயானவள் கலங்கிடாமல் அந்த பையனுக்கு கொடுத்த ஊக்கமும் அந்த என்கரேஜ்மெண்ட், அதுதான் அந்த பையனை ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளனா ஆகிற அளவுக்கு மாற்றியிருக்கு. அப்போ குழந்தைகளை நாமளும் என்கரேஜ் பண்ணி அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அவங்க நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப 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 எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போ நாம் நம்ம குழந்தைகளுடைய குறைகளை சுட்டி காட்டி அது அவர்களை ஒரு தாழ்வு நிலைக்கு, தாழ்வு மனப்பான்மை நிலைக்கு நாம் கொண்டு வந்துடாமல் அதை அவங்கள பாசிட்டிவாக எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய ஒரு ஆசிரியருடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது உண்மைங்க, 100க்கு 100 உண்மை. ஒரு மாணவனையோ இல்லை தன்னுடைய குழந்தைகளையோ ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லணும்னா அது ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நம்மளுடைய குழந்தை எப்படி வரணுங்கிறது நம்ம கையிலையும், ஒரு ஆசிரியருடைய மாணவர்கள் எப்படி வரணுங்கிறது அந்த ஆசிரியர் கையிலையும் இருக்குங்கிறது தாங்க உண்மை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.